வாழ்வு புனிதனே, விண்ணகத்தையும் மண்டகத்தையும் வென்றுமாளும் அரசரை பெற்றெடுத்தவர் நீரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, உலகத்திற்கின்ற புதிய ஆண்டிலே புதிய கனவுகள், புதிய திட்டங்கள், புதிய எண்ணங்களோடு புதிய மனிதர்களாக நாங்கள் வாழ இறைவனுடைய அருளை வேண்டி இந்த புதிய நாளில் நாங்கள் இறைவன்பாக வந்திருக்கின்றோம். அன்னை மரியாவுடைய வாழ்க்கை இன்று இந்த வருடம் முழுவதும் நாங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை பாடமாக இருக்க இந்த முதல் நாளில் திருவையானவர் அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்ற பெருவிழாவை எங்களுக்கு தந்திருக்கிறார். அன்னை மரியாளை போல நாங்கள் விசுவாசத்திலும் நம்பிக்கையில் வாழ இறைவனுடைய திட்டத்திற்கு ஆம் என்று பதிலளிக்க புதிய இடத்திலே நாங்கள் எங்களை தயார்படுத்துவோம். விசுவாசத்தின் மக்களாக இருக்க வேண்டிய நாங்கள் இந்த உலகத்தினுடைய பார்வைக்குள் செல்லாமல், உலகத்துடைய பாதைக்குள் கால் பதிக்காமல், விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் அன்பிலும் நாங்கள் வழிநடத்த புதிய ஆண்டிலே எங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய திட்டங்கள் நிறைவேற, எங்களுடைய கனவுகள் மெய்ப்பட, எங்களுடைய வாழ்க்கை சுமூகமாக அமைய இறைவனை ஒருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே எங்கள் ஒருவரையும் இறைவன் பாதம் படைத்து இந்த பயிரிலே நாங்கள் தோற்றுவர்களாக கொடுக்கிறோம். அதற்கு தடையாக இருக்கின்ற பாவங்களை இணைத்து நாங்கள் மன்னிப்பு கேட்டு கொண்டாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடம் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். நம் பாவங்களை மன்னித்து நம்மை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
அவரது பரிந்துரையை நாங்கள் உணரும். அவர் வழியாக வாழ்வில் உற்றாகி உம் திருமகன் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அக்காலத்தில் இளையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் ஜோசேப்பையும் தீவிர தொட்டியில் கிடத்திருந்த குழந்தையை கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருந்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள்.
ஆண்டிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுடைய பெற்றோர், பிள்ளைகள், உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட வேண்டும். எங்களுடைய தொழில்துறைகள் பெருக வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுடைய கல்வி வாழ்க்கை சிறக்க வேண்டும். இளைஞர்கள், யுவதிகளுடைய வாழ்க்கை இறைவனுக்கேற்ற வாழ்க்கையாக, ஒழுக்கமுள்ள வாழ்க்கையாக அமைய வேண்டும். அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும். இன்னமாக இருக்கிற நோயாளிகள் குணம் பெற வேண்டும்.